சாதி வாரி கணக்கெடுப்பின் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு டீலிமிட்டேஷனுக்காக தான் சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இதுக்கு ஆதரவு தெரிவிக்க போறது முதல் எடப்பாடி பழனிசாமி தான்ற சொல்லியிருந்தார். உடனே எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதை நம்பிடாதீங்க, டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆள் நானாதான் இருப்பேன், இதுலயும் அரசியல் பண்றாரு, தேவையில்லாம இழுத்து விடுறாருங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு எடப்பாடி. கூட்டணியில இருந்தே வெளியே வந்துடும் அப்படிலாம் பண்ணாங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதே நாளைக்கு அமித்ஷா வர சமயத்துல விட்டாங்கன்னா வந்துருவேங்கிற மாதிரி இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் நம்பவே இல்லையா பாஜக மேலிடம். ஏன்னா யார் சொல்லி அவர் வந்து தலைவர் ஆனாருன்னு தெரியும், முதலமைச்சர் ஆனாருன்னு தெரியும் அந்த கட்சிக்கு. கடைசியில் அவங்களே நம்ம பார்த்தது இல்லைன்ட்டாரு. அதே மாதிரி மோடி பக்கத்துல ரைட் ஹேண்ட்ல நின்றுக்கிட்டு பொக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் கடைசியில் இல்ல அண்ணாமலை மாத்துங்க வரேன்ட்டு கிளம்பி வந்துட்டாரு. இப்போ வரலாறு அப்படி இருக்கிறதுனால இது வரைக்கும் நம்பாம தான் இருக்காங்கன்னா பாஜக மேலிடம். போடுங்க அங்க ஒரு ஆளை போடுங்க ஒரு கூட அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு வச்சு கண்காணிப்புல தான் இருக்காராம் எடப்பாடி அன்கோ. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, துபாயில இருந்து சென்னை வந்த விமானத்தின் மேல லேசர், அந்த பச்சை கலர் லேசர் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. உடனே இந்த விமானம் அவசரமா தரையிறக்கம் வந்து பண்ணிருக்காங்க. இதே மாதிரிதான் 25ஆம் தேதி போன மாசம் வந்து ஒரு ஃபிளைட்டு லேண்ட் ஆகிற சமயத்துல இந்த மாதிரி சென்னையிலிருந்து பச்சை கடல்ல லேசர் லைட் அடிச்சிருக்காங்க அந்த விமானத்தின் மேலமா. தீவிரம் விசாரிக்கணும்னு வந்து சொல்றாங்க. அடிக்கடி இப்படி நடக்கக்கூடாதுல்ல, கரெக்டா அப்படி விமானம் அதே வேகமா வரும், விமான வேகத்துல வந்துகிட்டு இருக்கப்ப கரெக்டா குறிப்பா அடிக்கிறாங்கன்னா பவர்ஃபுல்லான லைட் வச்சு ஏதோ பண்றாங்க. சரி, யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவங்கள பிடிக்கணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, கேரளா நடிகர் ஷைன் சாக்கோ நிறைய படங்கள்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம், தமிழ் படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காரு, எம்ஜிஆரோட நடிச்சிருக்காரு அவரு. ஆமா, அவர் வந்து திருச்சூர்ல இருந்து பெங்களூர் போயிருக்காங்க. அது வழியில வந்து தர்மபுரி மாவட்டம் அந்த பாலக்கோடு பக்கத்துல ஒரு பெரிய விபத்தாயிருக்கு அவர் வந்த கார். அவரோட தந்தை வந்து சம்பவ இடத்துலயே வந்து உயிரிழந்திருக்காரு. அவரும் அவரோட சகோதரர் அவங்க கூட வந்தவங்கலாம் இப்போ வந்து தர்மபுரி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. சீக்கிரம் அவங்கெல்லாம் மீண்டு வரணும்.